அன்பான அரசு ஊழியர்களே வணக்கம். உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ். இந்த வீடியோவுல டிசம்பர் 2025 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு மொத எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே 1, 2 எழுதி இப்ப திரும்ப எக்ஸ்ட்ரா எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான முக்கியமான ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ சொல்றோம். எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஈஸியா பாஸ் பண்ணலாம், என்னென்ன டெஸ்ட் கோடு, எது லாஸ்ட் டேட்டு, எந்த புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம், இன்னும் மற்ற சில தகவல்களையும் சேர்த்து சொல்றோம். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேல நம்ம நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழி காட்ட நாங்க நினைக்கிறோம். நாம் சாதாரண மாணவர்கள்ல இந்த உலகில் சாதிக்கவே பிறந்தோம். இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க மொத அப்ளிகேஷன் போடுறதா இருந்தீங்கன்னா, இதெல்லாம் தேவை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய கையெழுத்து. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா இருக்கலாம், இல்லைன்னா ப்ளூவா இருக்கணும். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். அந்த ஆதார் கார்டுல ஃபோன் நம்பர் கண்டிப்பா இணைஞ்சிருக்கணும். அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இல்லைன்னா முதல்ல ஆதார் கார்டோட ஃபோன் நம்பர் இணைச்சிருங்க. ஒரு சில பேருக்கு ஆதார் கார்டுல ஃபோன் நம்பர் தொலைஞ்சு போயிருக்கும். அப்போ ஃபோன் நம்பரை முதல்ல மாற்றிக்கிட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, அது மாதிரி வந்து உங்கள் பே ஸ்லிப்பில் அந்த IFHRMS நம்பர் இருக்கும். இந்த மாதிரி நம்பர் வரும். இந்த மாதிரி நம்பர் கண்டிப்பாக வேணும். எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க் பண்ணுற அட்ரஸ், அப்புறம் உங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு, செல் நம்பர் கண்டிப்பாக வேணும், ஒரு மெயில் ஐடி வேணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல அப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. முக்கியமாக நிறைய பேர் இந்த கடைசி டைமில் போடும்போது ஆதார் கார்டில் ஓடிபியே வராமல் போயிடும். எனவே முதல்ல ஆதார் கார்டில் உங்கள் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கீங்களா, அந்த ஃபோன் நம்பர் லைவில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பொதுவாக tnbc.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதில் அப்ளை பண்ணிவிடு. இந்த இடத்த கிளிக் பண்ணால் போதும். 2 ஆப்ஷன் உங்கள்கிட்ட சொல்லும். புதிய பதிவு, அதுக்கடுத்து ஏற்கனவே பதிவு. ஏற்கனவே பதிவு பண்ணி நீங்கள் 1, 2 எக்ஸாம் எழுதினீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் போதுமானது. புதுசாக எழுதுறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். உங்களுடைய லாகின் ஐடிங்கிறது உங்களுடைய செல் நம்பர் கொடுத்துக்கலாம். செல் நம்பர் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டெலாம் கிரியேட் பண்ணி புதுசாக போட்டுக்கலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து 1, 2 எக்ஸாம் எழுதிருந்தீங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐடி போட்டு, உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு, இந்த கேப்சா போட்டு நீங்கள் சமர்ப்பி அப்படின்னு போட்டிங்கன்னா, உங்களை வேறு எதுவுமே கேட்காது. நேரடியாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் அப்ளை நவ் அது மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் கோடு இப்போ எழுத போகிறீங்களோ, அதை எல்லாத்தையும் இப்படி ஸ்கோரல் பண்ணி அப்படி ஸ்கோரல் பண்ண எல்லா டெஸ்ட் கோடும் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் 001 எழுதிங்கன்னா அதை நீங்கள் மவுஸால் கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. பண்ணால் இந்த இடத்துல இப்படி இருக்கும். இதில் இந்த செலக்ட்டுங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் வரும். அந்த 3 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு புதுசாக எழுதுறவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன். இந்த செலக்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸாமை நீங்கள் எதுக்காக எழுதுறீங்க, ப்ரொமோஷனுக்காக எழுதுகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல ப்ரொமோஷனுக்கான ப்ரொமோஷன் அடிங்க. இல்லை இப்போ தான் வேலையில் சேர்ந்துருக்கீங்க, ப்ரொஃபஷனல் வீடாக இருந்தால் ப்ரொஃபஷனல் வீடு டிக் அடிங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் வந்து எழுதுறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்காக பண்ணுங்கள். அதனால் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபருக்கு 2 அர்த்தம் இருக்குது நம்மளுக்காக. ஆனாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி பணியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதும், அது என்ன மாதிரி போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. இதை கண்டிப்பாக இந்த இடத்த டிக் அடிங்க. இது ரொம்ப மிக முக்கியம். நீங்கள் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் மாறும், அதை பார்த்துக்குங்க. நீங்கள் முதலாக பண்ணும்போது ஆதார் எண் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆதார் கார்டு நம்பரை ஃபோன் நம்பரோட இணைச்சிருங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஃபோட்டோ வந்து நீல கலர் பேக்ரவுண்டாக இருக்கணும், இல்லை ஒயிட் கலர் பேக்ரவுண்டாக கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வரும். ஒருவேளை நீங்கள் வந்து மாற்றி வேணும், டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு என்ன இந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் வேணும்னா, நீங்கள் டிஎன்பிசியில் தனியாக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மாற்றி தருவாங்க. மிக முக்கியமானது இதான். அப்ளிகேஷன் எல்லாம் கரெக்டாக போட்டுடுறோம். ஆனால் எக்ஸாம் டைம் டேபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும், மாலையில் ஒரு எக்ஸாம் இருக்கும் நம்மளுக்காங்க. காலை எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக 9 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆனால் 8:30க்கெல்லாம் கேட் திறந்துடுவாங்க. ஆனால் எங்களுடைய அனுபவத்தை அடிப்படையில் நீங்கள் 8 மணிக்கெல்லாம் உங்களுடைய ஹால் எதுன்னு பார்த்து இந்த ஹாலில் போய் உட்காந்துக்கணும். மதிய பேட்சாக இருந்தது அப்படின்னா 1 மணிக்கெல்லாம் நீங்கள் அந்த ஹாலில் போய் உட்காந்துடணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி இதில் அவங்க அந்த ஹாலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு, வெளியே போங்கலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஒரு உதாரணமாக இப்படி மெயின் ரோடு இருக்கும், நீங்கள் வண்டியிலையோ பைக்லையோ இல்லை காரில் போனால் பிரச்சனை இருக்காது. ஒரு வேளை பஸ்ஸுலேருந்து இறங்கி நடந்து போகிறீங்கன்னா, இதுதான் ஒரு காலேஜினுடைய ஆர்ச்சு முகப்பு அப்படின்னா, நீங்கள் பரீட்சை எழுத வேண்டிய சென்டர் கிட்டத்தட்ட
உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தாண்டிலாம் நிறைய காலேஜில் சென்டர் வச்சுருக்காங்க. அங்கே நம்ம நடந்து போகிறதுக்குள்ளாரையே மணி அந்த 8:59 9 ஆயிடுச்சுன்னா உள்ளவே அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்து 8 மணிக்கெலாம் ஃபஸ்ட் நாள் போய் அந்த இடத்த பார்த்துருங்க. அடுத்தடுத்த நாள் நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரியும். காலை பேட்சுக்காரங்க 8 மணிக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டரை போய் பார்த்து தொட்டுடணும். மதிய பேட்சுக்காரங்க 1 மணிக்கெலாம் கண்டிப்பாக போயிடுங்க. கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இந்த எக்ஸாம் வந்து யார் வேணாலும் எழுதலாம். ஆனால் குறைந்தபட்ச வயது வந்து 16 வயசு இருக்கணும். இந்த எக்ஸாம் வந்து பொதுவாக அரசு பணியில் இருக்கவங்க எழுதலாம். அரசு பணியில் இல்லாதவங்களும் எழுதி பார்க்கலாம். அதுக்கும் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதில் மிக மிக முக்கியம் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற டவுட் இதுதான். ஒரு குறிப்பாக 172 டெஸ்ட் கோடு 152 கையால் எழுதுறது இதெல்லாம் வந்து தமிழில் தான் எழுதணுமா இங்கிலீஷில் தான் எழுதணுமாலாம் கேட்குறாங்க. நான் நேரடியாக பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். நீங்கள் லாங்குவேஜ் பேப்பர் லாங்குவேஜ் தமிழாக இருந்தாலும் லாங்குவேஜ் பேப்பர் இங்கிலீஷாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்னா தமிழ் எழுதணும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் எழுதணும். மற்ற சாதாரண டெஸ்ட் கோடு எல்லாமே நீங்கள் வந்து தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம், கலந்து எழுதலாம். இப்போ 172 இருக்குன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. இதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் நம்ம எழுதுறது தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம், கலந்து எழுதலாம். ஒரு கேள்வி தமிழில், அடுத்த கேள்வி இங்கிலீஷில், அப்புறம் தமிழே எழுதிட்டு வந்து அப்படி இங்கிலீஷ் எப்படி வேணாலும் கலந்து எழுதலாம். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் எழுதுங்க. அதுக்கு அடுத்தது இந்த தவறு நிறைய பேர் பண்ணுறாங்க. அவசரத்தில் எழுதும்போது கொஸ்டின் நம்பர் போட மறந்துடுறாங்க. அப்படியே கொஸ்டின் நம்பர் போட்டாலும் உள்ள உட்பிரிவு போடுறதில்ல. 1 2 இப்படி இருக்கும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் இருந்தால் 2 மார்க்காக கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சப்டிவிஷனை கரெக்டாக எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் போடலனாலும் மார்க் போட மாட்டாங்க. கொஸ்டின் நம்பர் வந்து 12க்கு இப்படி 21 தப்பாக போட்டாலும் மார்க் போட மாட்டாங்க. இதெல்லாம் எளிமையானதான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி தவறெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பார்த்துங்க. இது மிக மிக முக்கியம். டிஎன்பிஎஸ்சியால் அனுமதிக்கப்பட்ட புத்தகங்களை மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது அந்த இன்டர்நெட்டில் இருக்குது. உங்களுக்கு அதை பார்க்க தெரியும்னா சொல்லுங்கள், நாங்கள் பிடிஎஃபாக வச்சுருக்கோம். கடைசியில் எங்களுடைய செல் நம்பர் கொடுப்போம். அந்த செல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய இதை கோரிக்கை சொன்னீங்கன்னா, உங்களுடைய விருப்பத்தை சொன்னீங்கன்னா அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் என்ன இருக்கோ அலோடு புக்ஸோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். வேறு புக் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இன்னொரு மிக முக்கியம், அப்படி அந்த அலோடு புக் இல்லாமல் நீங்கள் வேறு புக்கோ நோட்ஸோ கைடோ இல்லை பிட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேளை அங்கே டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃபால் நீங்கள் உங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, குறைந்தபட்சம் இப்போலாம் 3 வருஷம் வந்து டிபார் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் இனிமேலுக்கு பர்மனெண்ட்டாகவே வந்து டிபார் பண்ணிங்க இனிமேல் துறை தேர்வை எழுத முடியாதுலாம் கொடுக்குறாங்க. இது நம்ம எல்லாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வரவங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அனுசரிச்சுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அது உண்மை இல்லை. வர ஸ்டாஃப் கொஞ்சம் இதாக இருந்தாலும் கூட அந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஸ்குவாடோ சூப்பர்வைசரோ வருவாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அந்த மாதிரி அவங்க சொல்கிற புக்கெலாம் பொதுவாக எல்லா ஸ்டாஃபுமே முதல்ல வந்தவொடனே அவங்க சொல்லுவாங்க, ஒரு முறை ஏதாவது பண்ணோம்னா தம்பி அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஒரு ஜஸ்ட் வார்னிங் கொடுப்பாங்க. அப்போவே நம்ம சரி பண்ணிக்கணும். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி ஸ்குவாட் வந்துருச்சுன்னா நம்ம டிபார் தான் இருக்காங்க. இன்னொன்று எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு இருக்கிற டெஸ்ட் பேப்பர் இப்போ ஒரு 5 பேப்பர் இருக்கிற 7 பேப்பர் நாங்கள் 2 எழுதலாமா 1 எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனை பேப்பர் எழுதுறீங்க. இப்போ ஒரு உதாரணமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 5 பேப்பர் தான். 5 பேப்பர் எழுதி வச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஒரே டைமில் அப்ளை பண்ணும்போது 5 எழுதுங்க. நீங்கள் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கோம், உங்களுக்கு இது தெரியும், உங்கள் இதில் போட்டிருக்காங்க, அவங்க குரூப் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து அந்த இன்ஸ்பெக்டராக வரணுமா இல்லை வந்து சிஓ வரணுமா டிஓ வரணுமா என்ன எழுதணும்னு எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாமே எழுதுறீங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரே டைமில் எல்லாமே எழுதுங்க, அதான் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம் அப்புறம் ஒரு எக்ஸாம்னு ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 நாள் எழுதியிருந்தால் நாள் போயிட்டே இருக்கும். 2வது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த கொஸ்டினுடைய டைப் ஏதாவது மாற்றி மாற்றி கேட்டே கிடக்குறாங்க. இந்த வருஷம் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையாக இருந்தால் இந்த 5 பேப்பரையும் ஒரே டைமில் எழுதுங்க. நீங்கள் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் இந்த 5 பேப்பரோட எக்ஸ்ட்ரா வந்து 172, 152 மொத்தம் 7 எக்ஸாம் தான் உங்களுக்கு லைஃப்லேயே. இந்த 7 எழுதி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிரேட் 1 கிரேட் 2 பிஏ வரைக்கும் நீங்கள் இப்போ சிடிப்போ பிஏ வரைக்கும் போயிடலாம். அதனால் உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டைமில் எல்லாமே எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிப்பட்டாங்கன்னா அதை நெட்டிலே போடுறாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். ஏன்னா பாருங்க இந்த இப்போ 2024 யார் யாரெல்லாம் வந்து டிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு நெட்டில் போட்டுருவாங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம நினைப்போம் ஹாலில் நம்ம மட்டும் தானே மாட்டிக்கிட்டோம், வேறு யாருக்கு வெளியில் தெரிய போகுது அப்படின்னு. அப்படி இல்லை. நெட்டில் ஃபுல்லாகவே உங்கள் பேர், அட்ரஸ்ஸு, உங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு, நீங்கள் ஒர்க் பண்ணுற அட்ரஸ்ஸு தெளிவாக போடுறாங்க. நான் மொதல் 4 மறைச்சிருக்கேன். 5லேருந்து பாருங்கள் அவங்க டேட் ஆஃப் பர்த்து, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் டிபார்ட் பண்ணுறாங்க போட்டிருக்காங்க பாருங்கள். மே 2025லேருந்து 2027 வரைக்கும் அவங்க இனிமேல் எக்ஸாம் ரீசனும் போடுறாங்க அதுலேயே நெட்லேயே. அதனால் மினி ஜெராக்ஸ் வச்சுருந்தாங்க நோட்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அது மாதிரி வந்து மினி ஜெராக்ஸ் வச்சுருக்கிறதோ அல்லது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ரஃப் பேப்பர், நீங்கள் எல்லாருக்கும் உள்ளே போனவே ரஃப் ஷீட் ஒன்று கொடுப்பாங்க எழுதி பார்க்குறதுக்கு. அந்த ரஃப் ஷீட்டை நீங்கள் வேறு யாருக்கா ஒருத்தர் எழுதி கொடுத்தா கூட அதுலேயும் பிடிச்சிடுறாங்க. அப்பவும் உங்களை டிபேட் பண்ணுறாங்க. இன்னொன்று, வரக்கூடிய அந்த டிஎன்பிசி ஸ்டாஃபுக்கிட்ட நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணாலும் நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க. அதனால் அவங்களும் நம்மளுக்கு நம்ம அரசு அதிகாரி தானே அப்படின்ட்டு நம்ம ஏதாவது ரூல்ஸ் பேசுகிற மாதிரி பேசணுன்னா அவங்க ரூல்ஸை தான் அவங்க பண்ணுறாங்க. நம்ம அதை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் நல்லது. ஒருத்தர் சொன்னாங்கன்னா சரிங்க சார் அவ்வளோதான் முடிச்சுட்டு நம்ம எக்ஸாம் வேலையை பார்க்கணும். இது மாதிரி இன்னும் நிறைய ரீசன் இருக்குது. நான் முக்கியமான 3 ரீசனை உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ மினி ஜெராக்ஸோ அல்லது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ரஃப் ஷீட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது டிஎன்பிசி ஸ்டாஃபுக்கிட்ட நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது. பொதுவாக நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே நம்மளுக்கு 20 வகையான இடத்துல சென்டர் இருக்கும். அவங்கவுங்க ஹெட்டிங்கில் வந்து இப்போ நீங்கள் கடலூர்னா கடலூர், பெரம்பலூர்னா பெரம்பலூர், என்ன நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஊர் தான் பொதுவாக வரும். சென்டரை மாற்றணும்னா டிஎன்பிசியில் கேட்டு மாற்றிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணால் கொஞ்சம் நேரம் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்ஸாக பதில் சொல்லுவாங்க. கவலைப்படாமல் பண்ணுங்கள். ஏதாவது மெயில் அனுப்புனாலும் அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. டோல் ஃப்ரீ நம்பருங்கிறது பொதுவாக நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 3 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. அப்போனா இன்னும் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஒரு சில டைமில் நிறைய நேரம் எடுக்க மாட்டாங்கல்ல, கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஆனால் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த துறைத் தேர்வு எழுத போகக்கூடிய மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சலுகைகள் நிறைய இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் கேட்கலாம். நீங்கள் எழுதுறதுக்கு ஸ்கிரைப் போட்டுக்கலாம். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அதை வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்து அதை எப்படி சரி பண்ணணும், ஓவர்லுக் பண்ணணும், கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகிறது இல்லை வேறு டிவைஸ் எடுத்துகிட்டு போகிற லேப்டாப் வேணும், ஏன்னா எது வேணாலும் நீங்கள் டிஎன்பிசிட்ட பர்மிஷன் கேட்கலாம். இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அது அந்த முறையான ஃபார்மெட்டு உங்கள்கிட்ட இல்லைன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஃபார்மெட் அனுப்பி வைக்கிறோம். அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு அதை அப்ளிகேஷன் போடும்போதே போடுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். இந்த சலுகையை நீங்கள் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திங்க, மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து எக்ஸாம் ஃபீஸ் பொதுவாக ஒரு பேப்பருக்கு வந்து 200 ரூபா ப்ளஸ் ஒரு அவங்களே 30 ரூபா 230 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு 4 பேப்பர் எழுதுறீங்கன்னா 4 பேப்பருக்கு 800 ரூபா ப்ளஸ் ஒரு 30 830 ரூபா வரும். இதை இல்லாமல் நீங்கள் எங்கேயோ ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா அங்கே வந்து உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க. இப்போ ஒரு வேளை உங்களால் எங்கேயும் போட முடியலன்னா நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ், ஆரம்பத்தில் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து அனுப்புனீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து இங்கே அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருவோம். அப்ளிகேஷன் போடுறது மட்டும்லாம் இல்லை, உங்களுக்கு ஹால் டிக்கெட் எடுத்து தருவோம். ஹால் டிக்கெட் எடுத்து கொடுத்து அந்த எக்ஸாம் அன்றைக்கி உங்களுக்கு அந்த எல்லா என்னென்ன புக்ஸில் வேணுமோ அது மெட்டீரியல் எங்கிட்ட என்ன இருக்கோ பிடிஎஃப் அனுப்புவோம். ரிசல்ட்டு வந்தவுடனே ரிசல்ட்டு பார்த்து உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். கடைசியாக ஒரு 2 மாதம் கழிச்சு புல்லட்டின் வரும், அதுவும் எடுத்து உங்களுக்கு அனுப்புவோம். இதுக்கு நாங்கள் வந்து கூடுதலாக 170 ரூபா வாங்குவோம். இப்போ நீங்கள் 4 பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா 830 ரூபா கவர்மெண்ட்டில் கட்டுவீங்க. நாங்கள் ஒரு 170 ரூபா சேர்த்து வாங்குவோம். எத்தனை பேப்பர் இருந்தாலும் நாங்கள் 170 சேர்த்து வாங்குவோம் நம்மளுக்கு அங்கே. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அனுப்புனீங்கன்னா நாங்கள் ஒரு 4 பேப்பருக்குரிய போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு எங்கேயும் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நாங்கள் அதை பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டு நிறைய அதை ஹெல்ப் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டவர் கிடைக்காது, நைட்டில் டைம் இருக்காது. அதனால் நீங்கள் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம 24 ஹவர்ஸ் தான். நீங்கள் எப்போ சொன்னாலும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் நம்ம செஞ்சுருவோம். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 7 டெஸ்ட் கோடு இருக்குது. 7 டெஸ்ட் கோடிய இது வந்து நம்மள்ட்ட மெட்டீரியல் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். இல்லை அந்த 172லாம் இங்கிலீஷ் பிடிஎஃப், தமிழ் பிடிஎஃப்லாம் இருக்குது, கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே நாங்கள் அனுப்புவோம். மற்றபடி இங்கே விலை இருக்கிற புக்காக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து கொரியர் சார்ஜ் வந்து போடுவோம். நாங்கள் ஒரு இடத்துக்கு வாங்கக்குள்ளே எங்களுக்கு ஒரு 100 ரூபா வருது, உங்களுக்கு அனுப்பக்குள்ளே ஒரு 100 ரூபா வருது. அதனால் என்ன புக் ரேட் இருக்கோ அந்த புக் ரேட்டை விட ஒரு 200 ரூபா நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நீங்கள் கேட்குற புக்கு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்புவோம். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் புக்கு எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க வேணுங்கிற புக்கு சொல்லுங்கள்,
நான் சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிவிட்டுருவோம். நாங்கள் கடவுளுடைய கருணையால் 36 வருஷமாக டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம். இது 37ஆம் ஆண்டு. 10th +2க்கு வந்து கிராமப்புற நாங்கள் டியூஷன் வச்சுருக்கோம், டியூஷன் நடத்திட்டு இருக்கோம். அது இல்லாமல் +2க்கு பிறகு எல்லா அப்ளிகேஷனும் என்ன அப்ளிகேஷன் இருக்கோ அது அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து உங்களுக்கு அட்மிஷன் வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் போகணும், எப்படி கவுன்சிலிங் கலந்துக்கணும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் நிறைய தப்பு பண்ணிடுறாங்க, அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சவங்க நேரடியாக வரலாம், வர முடியாதவங்க எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் கேளுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து விரைவாக பதில் சொல்லுவோம். இந்த நம்பர் 9655965594 இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க. எவ்வளோ அவசரமா இருந்தாலும் கால் பண்ணாதீங்க. எஸ்எம்எஸ் அனுப்பாதீங்க. வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசி அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதை வந்து ரெக்கார்டாக அப்படியே போட்டுட்டு காதில் கேட்டு மற்ற வேலை பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஒரு சில டைமில் கால் பண்ணால் எங்களால் எடுக்க முடியாமல் கூட போயிடும். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து விரைவாக பதில் சொல்ல ட்ரை பண்ணுவோம். காலதாமதம் இல்லாமல் பண்ணுவோம். என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை கடவுளுடைய கருணையால் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக இந்த முறை பாஸ். நம்பிக்கையோடு அப்ளிகேஷன் போடுங்க. தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.